1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் ஸ்தோத்திரம் 17ஆம் அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அந்நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிற இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார். அதற்கு தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுடைய நிந்தையை நீக்கிறவர்களுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றார். அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள். அந்த மனுஷரோடே அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ என்று சொல்லி அவனை விட்டு வேறு ஒருவரிடத்திற்கு திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல தாவீதுடைய என்ட்ரி. தாவீது உள்ள வரான், தன்னுடைய சகோதரர்களுக்காக ஆகாரத்தை கொடுக்கும்படியாக தான் அவன் உள்ள வரான். அவன் உள்ள வந்து அவன் வர்ற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, கோலியாத் என்கிற அந்த மிகப்பெரிய ராட்சதன் வந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அப்படியே எல்லாரையும் சபிச்சுட்டு இருக்கிறான். உடனே இவன் கேட்குறான், இந்த பெலிஸ்தியன் வந்து இவன் ஒரு பெலிஸ்தியன், இவன் விருத்த சேதனம் இல்லாதவன், இவன் போய் ஆண்டவருடைய பிள்ளைகளை இப்படி பேசுறதுக்கு இவன் யாரு? ஏன் ஒருத்தருமே எதிர்க்கலையா? இவனை கொல்றவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க வரிசையா சொல்றாங்க, அவங்களுக்கு சன்மானம் கொடுக்கப்படும், ராஜா அவனுடைய மகளை திருமணம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டுட்டே இருக்கும்போது அவனுடைய சகோதரர்கள் படையில இருக்கிறவங்க வர்றாங்க. வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? நீ இங்க வந்தது என்ன? எதுக்கு வந்த? யுத்தத்தை பார்த்து எங்களுடைய நலன் விசாரிச்சு எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக நீ வந்த. உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நாங்கள் அறிவோம். அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில்? எனக்கு இதுல ரொம்ப ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, அந்த கொஞ்ச ஆடுகள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அந்த. அப்ப அந்த கொஞ்சம் ஆடுன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கேயே அவனை என்ன பண்ணிட்டாங்கன்னா மட்டம் தட்டிட்டாங்க. நாங்க எல்லாரும் படை வீரர்கள், நாங்க எல்லாம் யுத்தத்திற்காக நிற்கிறோம், எங்களுக்கு வாட்ட சாட்டமான உடம்பு, நாங்களே அமைதியா வாயை மூடி நின்று இருக்கிறோம். நீ சாப்பாடு கொடுக்க வந்தவன், நீ எவ்வளவு ஆடு வச்சிருக்கிற? உனக்கு நிறைய ஆடு கூட கிடையாது, கொஞ்சம் ஆடு. யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்த, நீ போ அப்படின்னு சொல்லும் போது வேதம் சொல்லுது, தாவீது அவங்கள பார்த்து சொல்றான், நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோன்னு சொல்லி அவங்க சொல்றது எதையுமே கேட்காம மறுபடியும் இன்னொருத்தர் இடத்துல போய் இந்த மனுஷனை கொல்றவனுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டான். ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்களுக்கு விரோதமாக யாராவது ஒருத்தர் நெகட்டிவா பேசும்போது நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, இடம் கொடுத்துடவே கூடாது. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப இடம் கொடுத்துருவாங்க. அவங்க பேசுறத கொஞ்ச நேரம் கேட்டுட்டே இருப்பாங்க. இல்ல உங்களை குறித்து நெகட்டிவா பேசுகிறத ஆண்டவருடைய பிள்ளைகள் திரும்ப 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 என்ன பண்ணிட கூடாதுன்னா, கேட்டுட்டே இருக்கக்கூடாது, அதை செவி சாய்க்கவே கூடாது. யாராவது ஒருத்தர் அப்படி பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, ஈவன் க்ளோஸ்டு முடிச்சிருங்க. அது அந்த நிமிஷத்தோட அவங்க வாயை மூடிடுங்க. சரி விட்டுருங்க பிரதர், பார்த்துக்கலாம், ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை காதை கொடுத்து கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்க நீங்க அழுகிற வரைக்கும் சில நேரத்தில் சொல்லுவாங்க. சிலர் உங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வருகிற வரைக்கும் உங்களுடைய நெகட்டிவா சொல்லிட்டே இருப்பாங்க.
ஆனால் இங்கே தாவீது ஒரு பெரிய காரியத்தை கையாளுகிறான். இல்லை, நான் ஒன்று செய்வேன், அவங்க பேசுறதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்னா இனி இடம் கொடுக்கவே மாட்டேன். பேசிட்டு குறுக்க சொல்லிட்டு, இல்லை நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோன்னு சொல்லி அடுத்தவனிடத்துல கேட்கறதற்காக கடந்து போயிட்டான். ஸ்டாப் பண்ணிட்டான். அவங்க பேச்ச வாயை மூடிட்டான். இன்றைக்கு உங்களை குறித்தோ, உங்கள் பிள்ளைகளை குறித்தோ, உங்களுடைய குடும்பத்தை குறித்தோ, உங்களுடைய வருமானத்தை குறித்தோ யார் ஒருவர் பேசினாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதற்கு என்ன செய்யக்கூடாது? சத்தமா சொல்லுங்க எல்லாருமே, இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. இடம் கொடுக்கவே. ஒரு கல்யாணத்துக்கு போறீங்கன்னு வைங்களேன், அந்த கல்யாணத்துக்கு போகும்போது நீங்க நகை போடாம போறீங்கன்னு வைங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க, நகை போட்டாதான் கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அப்படி போகும்போது என்ன ஒண்ணுமே போடாம வந்திருக்கிற அப்படின்னு ஒருத்தங்க சொல்றாங்கன்னு வைங்களேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? நிறைய பேர் அந்த இடத்துலயே அழுவாங்க. அழுதுட்டு வந்து வீட்டில் வந்து ஒரே சண்டை போடுவாங்க. பாருங்க, என்ன அங்கே போன உடனே கழுத்துலையும் காதலையும் ஒன்றும் போடாமல் வந்திருக்கிறா, கவரிங் போட்டு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. நீங்கள் என்னுடைய இருக்கிற எல்லாத்தையும் வித்து புட்டீங்களே அப்படின்னு வீட்டில் ஒரு பெரிய சண்டையாக நடக்கும். ஆனால் என்னை பொறுத்தளவு நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்படி யாராவது ஒருத்தர் சொல்லும்போது இப்போதைக்கு இதுதாங்க ட்ரெண்ட்டு, நகை இருந்தால் கூட யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, போட மாட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க. சொல்ல வர்றவங்க வாயை மூடிட்டு சத்தமா சொல்லுங்க. இன்னும் ஒன்று சொல்லலாம், நான் பியூர் பெண்டிகாஸ்டா ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. நீங்க பியூர் பெண்டிகாஸ்ட் மாதிரி ஆகலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்னா உடனே அப்படியா அப்படின்னு. அப்போ ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை நீங்க வந்து அவங்க பேசுறதுக்கு திரும்ப திரும்ப என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. இடம் கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அவங்க மூஞ்சி மாறிடுச்சுன்னு வைங்களேன், அடுத்த உடனே அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க தெரியுமா? எனக்கு அப்பவே தெரியும் அவன் எல்லாத்தையும் வித்து அழிப்பான் அப்படின்னு. யார சொல்லுங்க, உண்மைதானே? உங்க வீட்டுக்காரரை அவங்க திட்டிட்டு உட்காந்துருப்பாங்க, ஐயோ அவன் கையில ஒண்ணுமே வாழாதுங்க, அவன் எல்லாத்தையும் வித்து பாத்தியா, உன் காதுல கழுத்துல இருக்கிறதையும் கழட்டி வித்துட்டானா, அவ்வளவுதான், நீ கொடுத்துடாத அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஃபர்ஸ்டே நம்ம என்ன பண்ணணும்னா, யார் ஒருவர் உங்களை நெகட்டிவா பேச வந்தாலும் நீங்க அதுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா இடம் கொடுக்கவே கூடாது. என்ன வாடகை வீட்டில் தான் இருக்கிறீங்களா, இந்த வண்டியை தான் ஓட்டுறீங்களா, நீங்க கேட்கும் போதெல்லாம் இது ஒரு வண்டி, ஒரு பழைய வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், அந்த காலத்திலேருந்தே இந்த பழைய வண்டியை ஓட்டிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லணும், பிரதர் உங்களுக்கு இந்த வண்டியை பற்றி தெரியாது பிரதர், நீங்கள் வண்டி வாங்கியிருக்கீங்கல்ல, ஒரு லிட்டர் பெட்ரோல் அடித்தா 40 தான் போகும், எனக்கு 70 போகும் பிரதர், இந்த வண்டியை கொடுத்துட்டு சும்மா இருக்க சொல்கிறீங்க அப்படி. நீங்கள் இடம் கொடுக்காம பாசிட்டிவாக தான் பேசணுமே தவிர நீங்கள் ஒரு காலம் என்ன பண்ணிடக்கூடாது, அவங்க பேசுறதற்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. சத்தமா சொல்லுங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா.